ஹாய், பிரைஸ் தி லார்ட் எல்லாருக்கும். இன்றைய வேத வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். யோபு 1:8. யோபுவின் வாழ்க்கையை போல பலவித கஷ்டங்கள் சூழ சோராமல் கர்த்தரை நீ பிடித்து கொண்டால் யோபுவின் ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. இழந்ததை 2 மடங்காய் பெற்று கொண்டால் நீ செழிப்பாக வாழ்ந்திடுவாய். என்னங்க, யோபுவை மாதிரிலாம் யாருக்கா சோதனை வருமா அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? யோபுவை மாதிரி வராவிட்டா கூட ஏதோ ஒரு வகையில் சோதனையில் உட்படுகிறவங்களுக்காக சொல்கிறேன்னா, உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். யோபுவை மாரி சோதனைகள் வரலாம், யோபுவை மாதிரி ஆசீர்வாதங்கள் ரெட்டிப்பான நன்மைகளாக கிடைக்குமா அப்படின்ட்டு. அப்போ அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி தேவனிடத்திலிருந்து நாம் உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன் அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் மனுஷர்களிடத்துலேருந்து ஏதாவது சர்டிஃபிகேட் எதிர்பார்த்துட்ருக்கிறீங்களா? அதை விட்டுட்டு தேவனிடத்துலேருந்து நல்ல பேர் வாங்குறதுக்கு நீங்கள் யோசிங்க. தேவன் உங்களே ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.